ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமகமான சூப்பரான மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்பே செய்ய தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யலாம். அது செய்ய கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்புல ரொம்ப முக்கியமே இந்த வெங்காயம் வதங்கிறது தான், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் இந்த வெங்காயம் தக்காளியை மட்டும் நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு மீன் குழம்பு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா தாராளமாக 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். உங்ககிட்ட குழம்பு தூள்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறப்போ நமக்கு நேச்சுரலாகவே குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம். நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா புளி எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் மாங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே க்ளீன் பண்ணி வச்ச மீன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம். நான் சீலா மீன் சேர்த்துருக்கேன். மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி சேர்த்துருங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கலந்திங்கன்னா மீன் உடஞ்சிரும். நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மேலே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. சின்ன மீனாக இருந்தால் 5 நிமிஷம் போதும், பெரிய மீனாக இருந்தால் 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். மீனும் பாருங்கள் எதுவும் உடையாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மீன் குழம்பு உடனே சாப்பிடாம ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய்லாம் மேலே சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.